எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு? ஓகே, மாட்டி விடணும்னா raga.fmக்கு வாங்க, விவரங்களை போட்டுங்க, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்குவோம், கதையை முடிக்கிறோம். சரி, இன்றைக்கு நம்ம கிட்ட கோபி மாட்டிக்கிட்டாரு. அவர்கிட்ட ஒரு 5000 வெள்ளி கேட்டோம், தீபாவளி கொண்டாடுறது முடியாதுன்னு சொன்னாரு. அப்புறம் வாங்க உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறேன், காசு மட்டும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஓ, அந்த அளவுக்கு இறங்கிட்டா கூட ஓகே தான். சூப்பர்ல. அதுவும் நானு, என்னுடைய 2 மனைவிகள், அப்புறம் 5 பிள்ளைகள். பா, எப்படி இருக்கு போதுமா? சரி வாங்க, இந்த ஃபுல் ஸ்டோரி இப்போ கேட்போம். ஹலோ ஹலோ ஹலோ, எஸ் வணக்கம் சார். மார்னிங். கோபியா? கோபி சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. நீங்க யாருங்க? நான் ராஜகுமாரன். ராஜகுமார் எங்க உள்ளவங்கயா? கிம்மாஸ்ல உள்ளவர் சார். ஓ எஸ், எனிதிங் ஐ கேன் ஹெல்ப் யூ? ஹெல்ப்புக்கு தான் சொன்னேன். தீபாவளி பலகாரம் செஞ்சுட்டீங்களா? செஞ்சுட்டேன்யா. தீபாவளி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சோஃபா சோகு நல்லா இருக்கு, அமோகமா ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு அமோகமா இருக்கு, ஆனா எனக்கு ரொம்ப மோசமா இருக்கு சார். ஏன்னாங்கய்யா, என்ன பிரச்சனை? தீபாவளி எப்படி கொண்டாடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நானும். ஏன்யா, தீபாவளி வரும் போவோம், அது நோமல். தீபாவளி வரும் போவோம், நாம கொஞ்சம் கெட்டா கொண்டாடணும்னு நான் பார்த்தேன். சோ திடீர்னு வேலை போச்சு. அப்புறம் இப்ப வீட்டுல 5 பிள்ளைங்க, 2 ஒய்ஃப். 2 ஒய்ஃப். இப்ப எல்லாரும் என்ன நம்பிதான் இருந்தாங்க. திடீர்னு தீபாவளிக்கு இப்ப ஒண்ணு எல்லாம் போயிருச்சு. ஒரு 5000 வெள்ளி இருந்தா தீபாவளி கொண்டாடிடலான்னு பாக்குறேன். 5000 வெள்ளியா? நீங்க எனக்கு கூட 5000 வெள்ளி. தீபாவளிக்கு இந்த நேரத்துல 5000 வெள்ளி கேட்டா எப்படியா கொடுக்கறது நானு? இல்ல, இப்ப நீங்க தீபாவளி கொண்டாடலாம், இப்ப கொண்டாடுறீங்க. இப்ப நாங்க 5 பிள்ளைங்க இருக்கு, அப்புறம் 2 ஒய்ஃப் இருக்கு. சோ கொண்டாடணும். ஒரு 5000 வெள்ளி நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம கொண்டாடலாம் தீபாவளி. கோயிலுக்கு போயிட்டு சாமி கூட்டு வந்தா அது தீபாவளி பண்ண முடிஞ்சது மாதிரிதான். நீங்களே யோசிக்கணும், காசு இல்லாம கடை வாங்கி தீபாவளி கொண்டாடுறதுன்னா அது ஒரு இம்பாசிபிள். ஃபார் மீ இஸ் ரிடிகுலஸ். ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன ஹெல்ப் மொதத்தான் சொன்னீங்க, உங்க தீபாவளி அப்படி இருக்கு, பிரமாதமா இருக்கு. உங்களுக்கு என்கிட்ட காசு இருக்கு, எனக்கு அமோகமா இருக்குயா. எனக்கு சேஃப்டி இருக்கு, காசு. அதான் அந்த சேஃப்டி எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், அப்படிதான் சொல்றேன். எப்படியா குடுக்கறது உங்களுக்கு? நான் உங்களை பார்த்ததுல ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னன்னு தெரியாது உங்களுக்கு யாருன்னு. என்னன்னு புண்ணியம் சேருங்க. நான் சேரிட்டி வச்சிருந்தா பரவாயில்ல, சேரிட்டி ஆர்கனைசேஷன் வச்சிருந்தா நான் பரவாயில்ல உங்களுக்கு கொடுக்கலாம். என்னங்கயா எக்ஸ்ட்ரா காசு வச்சிருக்கீங்க? ரஜினி என்னன்னு சொல்லிருக்காரு, தனக்கு மிஞ்சினது தான தர்மம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு. எனக்கே மிஞ்சலையா, எனக்கே கம்மியா இருக்கு. ஏன்னா நாங்க நல்லா தீபாவளி கொண்டாட கூடாதா? உங்களுக்கு கொண்டாடுங்க, கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, சட்டையை போட்டு போங்க, எல்லாம் சரியா பண்ணுங்க. சரியா போச்சு. இருக்கும் போதுதான் தீபாவளி கொண்டாடணும், இல்லாத போது பேசாம இருக்கணும். ரைட்டு தானேயா? நல்ல நாள் பெருநாள் நாங்களாம் கொண்டாட கூடாதா? கொண்டாடுங்க. அதுக்குன்னு இது ஓவர் எக்ஸ்பென்சஸ்ல எங்க காசை கேக்குறீங்க? எங்களையும் கொண்டாடுவீங்க, உங்க ஃபேமிலிக்கு ஷாப்பிங் போகும்போது எங்களையும் கூட்டிட்டு போங்க. வாங்க, நீங்க ஜேபிக்கு வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். நம்ம எல்லாம் ஷாப்பிங் பண்ணுவோம், காசு கொடுங்க, நாங்க எல்லாம். வாங்க, சண்டே நான் பாக்குறேன் உங்களை. அங்க போறீங்களா? நம்ம எல்லாம் ஷாப்பிங் போலாமா? அப்படியே போவேன். வாங்க, பாக்குறேன், பார்த்து துணி கிணி வாங்கி கொடுக்குறேன். காசு கொடுக்க மாட்டேன், துணி கிணி வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு. நான் 2 ஒய்ஃபையும் 5 பிள்ளைங்களும் கூட்டிட்டு வந்துருவேன். எல்லாத்தையும் ஒரு வேனை புடிச்சு கூட்டிட்டு வாங்க, அப்ப பாப்போம். கை செலவு கொஞ்சம் காசு கொடுங்க. வாங்க நான் பாக்குறேன். அப்ப யாராச்சும் ஆர்டர் பண்ணிட்டா 10 கிலோ. என்னையா, யாராச்சும் ஆர்டர் பண்ணிட்டுங்களா? அதுக்கு நான் வரல, நான் வெஜிடேரியன்யா. நீங்க யாங்க சாப்பிடுறீங்க? எனக்கு வாங்கி கொடுங்கண்ணே. தீபாவளி நான்வெஜ் சாப்பிடுறது இல்லையா நானு? நான் வெஜிடேரியன். உங்களை யாரு சாப்பிட சொன்னா? நான் ஆர்டர் பண்ண, நீங்க அங்க காசு கட்டிக்கங்க. அதெல்லாம் சரிபட்டு வராதியா. நீங்க வாங்க, சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், துணி வாங்கி கொடுக்குறேன். ஓகே, அது ஓகே. தீபாவளி செலவு மாதிரி கொடுத்துறேன் உங்களுக்கு, பிரச்சனை இல்லை. எவ்வளவு பட்ஜெட் சொல்லுங்க? ஏன்னா ஒரு 300 வெள்ளிக்கிட்ட. 300 வெள்ளிக்கு எப்படி 8 பேருக்கு வாங்க முடியும்? எல்லாருக்கும் அங்கச்சி வாங்கி கொடுக்க போறீங்க? நான் வாங்கி கொடுக்கறேன்ல, கூட வந்தா நான் கட்டுறேன், நீங்க வாங்க. அப்ப நீங்க மனுஷன். இதுக்குள்ள இதெல்லாம் என்னையா, இது நம்மளுக்குள்ள தமிழருக்குள்ள நம்ம இது பண்ணாம ஹெல்ப் பண்ணாம. நல்ல ஒரு. சரி, என்னைக்கு வரட்டும்? ஞாயிற்றுக்கிழமை சிட்டி ஸ்கொயர்ல எத்தனை மணிக்கு? 12 மணிக்கு. 12 மணிக்கு அப்படி நம்ம சாப்பிட போனேன். பக்கத்துல போய் சாப்பிட போவோம். வந்தானே இது எப்படி இருக்குன்னு சொல்லிடாதீங்கண்ணா. என்னையா இது எப்படி இருக்குன்னு சொல்லாதீங்கண்ணா. உதயா பேசுறேன். இது எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?
நீங்க